ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நாங்கள் சூப்பராக இருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வெண்டைக்காய் சாம்பார் தாங்க செய்ய போகிறோம். இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஆயில் சேர்த்திக்கலாம். இந்த சாம்பார் வந்து மண் கடாயில் செஞ்சு பாருங்கள், வாசனையாக இருக்கும். சுவையும் மனமும் அவ்வளோ அருமையாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஆயில் சூடானதும் கடுகு அரை டீஸ்பூன், சீரகம் அரை டீஸ்பூன் போட்டு நல்லா பொரிய விட்டதுக்கப்புறம் வெண்டைக்காய் வந்து ஒரு 4-5 வெண்டைக்காவை வந்து நான் நீல வகையில் இந்த அளவுக்கு ஒரு ஃபிங்கர் சைஸ் அளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை சேர்த்திக்கலாங்க. அது நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் அப்படியே முழுசாக போட்டுக்கலாங்க. ஒரு 10-15 பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு அது கூட நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இது நல்லா வதங்கி வரட்டும். இதுக்கப்புறம் வந்து இது கூட காஞ்ச மிளகா ஒரு 4 காஞ்ச மிளகா கட் பண்ணி போட்டுக்கலாம். அதோட விதையெல்லாம் நீக்கிட்டு நம்ம சேர்த்திக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி வந்துருச்சு. இது இப்போ வந்து பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இதுவும் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டுங்க. இது கூட வந்து ஒரு 4 தக்காளி வந்து நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதை போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. தக்காளி வதங்கிறதுக்காக நம்ம உப்பு சேர்த்திக்கலாங்க. உப்பு இந்த ஸ்டேஜில் போட்டோம்னா தக்காளி காய் எல்லாமே நல்லா வதங்கி வந்துடும். காய் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். சாம்பார் பொடி 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். காரத்துக்கு வந்து நம்ம சாம்பார் பொடி மட்டும்தான், மிளகாய்த்தூள் மல்லித்தூள்லாம் சேர்க்க போகிறதில்ல. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த சாம்பார் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி அந்த விதையை அந்த தோலெல்லாம் நீக்கிட்டு நான் எடுத்து வச்சுருந்தேன். அதுவும் சேர்த்திக்கலாங்க. இப்போ புளி சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேக விட்டுக்கலாங்க. இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ பருப்பு வந்து நான் 1 கப் அளவுக்கு எடுத்து குக்கரில் வேக வச்சுருக்கேங்க. மஞ்சத்தூளும் வெள்ளைக்கண்ணையும் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்திக்கலாம். இப்போ இதுவும் சேர்த்து தண்ணி தேவையான அளவுக்கு விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க. வெந்து வரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், திறந்து பார்த்துடலாம். சாம்பார் சூப்பராக வெந்து வந்திருக்கு. இதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தலைகள் தூவி நம்ம இறக்கிற வேண்டியதான். சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சாம்பார் வந்து சாதத்தோடையும் சாப்பிட்டுக்கலாம், இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.